ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னா 2024ல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன தி ஹாண்டட் யூனிவர்சிட்டி படத்தோட 3வது பாட்டை பத்தி தான் பார்க்க போறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் 2 பாட்டை நான் போட்டேன்னா ஞாபகம் இல்ல. ஆனா கண்டிப்பா அந்த ஃபர்ஸ்ட் பாட்டோ செகண்ட் பாட்டோ தெரியல, ரெண்டுத்துல ஏதோ ஒரு பாட்டை நம்மளோட சேனல்ல போட்டிருக்கோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 2 பாட்டை பார்த்ததுக்கு அப்புறமா தான் இந்த படம் புரியும் அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தாய்லாந்துல இப்ப வரைக்கும் நம்பப்படுற 3 அமானுஷமான கதைகளை மையமா கொண்டு 3 வித்தியாசமான கதைகளை தான் ஒரு படமா நமக்கு கொடுத்திருக்காங்க. அதனால இந்த படத்தை நீங்க மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரே படத்துல 3 படத்தை பார்த்ததுக்கான உங்களுக்கு ஃபீல் இருக்கும். சோ இதுவே போதும்னு நினைக்கிறேன். நீங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். பட் அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. அப்படியே சோஷியல் மீடியால ஃபாலோ பண்றதுக்குள்ள ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ். இந்த படத்தோட முதல் ஸ்டோரியை பத்தினா ஒரு பழங்கால கதையை சொல்லிதான் ஆரம்பிக்கிறாங்க. அதுல இந்த டிராயிங் இருக்கு இல்லையா, இந்த டிராயிங்ல உள்ள ஒரு பொண்ணு ஒரு காலத்துல லன்னா அப்படிங்கிற ஒரு நாட்டோட இளவரசியா, ரொம்ப அன்பானவளா, ரொம்ப அழகாவும் இருப்பாளாம். சோ இப்படி இருக்க ஒரு நாட்டோட இளவரசியான இவ பத்தி தான் ஒரு சாதாரண குடிமகனை காதலிச்சிருக்கா. பட் அப்படி காதலிச்ச விஷயம் இவளோட அப்பாவுக்கும் அந்த ஊர் மக்களுக்கும் பிடிக்காம இருக்கவும் அவங்களோட காதலை எதிர்த்து சொல்ல போனா 2 பேத்தோட தலையை வெட்டி கொடூரமா சாகடிச்சிருக்காங்க. சோ அப்படி தங்களை அநியாயமா கொன்னதுனால இந்த இளவரசி நுவான் கேவ் பத்தி தான் பழிவாங்க ஆரம்பிச்சாலாம். எப்படி பழிவாங்குவானா, காட்டுக்குள்ள அவரோட கோயில் இருக்குமா, அந்த கோயிலுக்கு உண்மையான காதலர்கள் வந்து அவங்களோட உண்மையான ஆசையை கேட்டாங்கன்னா அந்த ஆசைகளை இந்த இளவரசி அப்படியே நிறைவேற்றி வைப்பாளாம். பட் இன்கேஸ் யாராவது பொய் சொல்லி அவங்களோட ஆசைகளை நிறைவேற்ற நினைச்சாலோ இவளை ஏமாத்த நினைச்சாலோ வரம் கேட்டவங்களோட தலையை இந்த இளவரசி எடுத்துருவா அப்படிங்கறது அவளோட கதையாம். சோ இப்படி ஒரு கதையை சொல்லிட்டு அப்படி தாய்லாந்தை காமிச்சா அங்க ஏதோ ஒரு பெரிய பெஸ்டிவல் ஒன்று போயிட்டு இருக்கு. அந்த பெஸ்டிவல்ல ஒரு காதல் ஜோடி பத்தினா ஜாலியா கொஞ்சிக்கிட்டு வெடி வெடிச்சுக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த பெஸ்டிவலை என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனா அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஃபெஸ்டிவலா முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் தனியா வந்ததும் இந்த பையன் பத்திட்டு அந்த பொண்ணு கிட்ட எதுக்கு என் கை பிடிக்கிற, முன்னாடி தான் நம்ம கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்களுக்காக நடிச்சோம், பட் இப்பதான் அவங்க யாருமே இல்லையே, நம்ம 2 பேரும் மட்டும் தானே இருக்கோம், அப்புறம் எதுக்கு இன்னும் நம்ம லவ் பண்ற மாதிரியே நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த பையனோட கழுத்து கிழிஞ்சு அப்படியே ரத்தம் ஊத்திட்டு இருக்குது. அப்ப பார்த்துட்டு இந்த பொண்ணு ஷாக் ஆயிட்டு டேய் உன் கழுத்தை பாரு அப்படின்னு சொன்னா இவனும் தொட்டு பாக்குறா, ரத்தம் இன்னும் ஜாஸ்தியா பொல ஊத்திட்டு இருக்கு. அண்ட் டக்குன்னு அவனோட கழுத்து வெட்டுப்பட்டு அப்படியே பொத்துனவன் கீழே வளரான். அது மட்டும் இல்லங்க, இந்த வெடி வெடிக்கிற வெளிச்சத்துல பாருங்க அவனுக்கு பின்னாடி ஒரு தலையெல்லாம் முண்டப்பை பத்தினா அவனோட தலையை வெட்டிக்கிட்டு இருக்கு. அப்ப பார்த்துட்டு இந்த பொண்ணு மறந்து போயிட்டு ஐயோ இளவரசி என்ன மன்னிச்சிருங்க, நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம், உங்களை ஏமாத்திட்டோம் சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே பின்னாடி பாருங்க அந்த கொடூர பேய் இளவரசிய தலையில்லாத முண்டப்பேய்கள் இவளோட தலையை வெட்டுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கு. ஏன்னா இவங்க 2 பேரும் காதலிக்கிறதா போய் சொல்லி இந்த இளவரசியை ஏமாத்தி ஏதோ ஒரு ஆசையை கேட்டிருக்காங்க. சோ அப்படி ஏமாத்துறதுனால இவங்களோட உயிரை எடுக்கிறதுக்காக தான் இந்த இளவரசி வந்திருக்கா. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம படத்தோட ஹீரோ காட்டுறாங்க. அப்ப அவங்கிட்ட ஒரு பொண்ணு வந்துட்டு நீ உண்மையாதான் சொல்றியா, இவளதான் நீ காதலிக்கிறியான்னு கேட்டா அவனும் திருன்னு முழிச்சிட்டு பக்கத்துல இருக்கிற நம்ம ஹீரோனை கட்டிப்பிடிச்சிட்டு ஆமா அதுல உனக்கு என்ன சந்தேகம், நாங்க சின்ன வயசுல இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்குயிரா காதலிக்கிறோம்னு சொன்னா பக்கத்துல ஹீரோனும் கேட்டல இவன் என்னோட ஆளு, இனிமே இவன் கூட சுத்துறது இவனுக்கு ப்ரொபோஸ் பண்றதுன்னு ஏதாவது ஒரு வேலையை வச்சுக்கிட்ட அப்புறம் எகிரி வந்து உன் கழுத்துல மிதிப்பேன் பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். பதிலுக்கு அந்த பொண்ணு கோச்சுக்கிட்டு அப்படி என்கிட்ட இல்லாதது அவகிட்ட என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த இடத்த விட்டு போயிடுவா. அண்ட் அப்படி போனதுக்கு அப்புறமா தாங்க தெரிய வருது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் செம்மையா ஆக்டிங் போட்டிருக்காங்க. நம்ம ஹீரோக்கு இந்த ப்ரொபோஸ் பண்ண இல்லையா அந்த பொண்ணை சுத்தமா பிடிக்கல, எப்படி அவாய்ட் பண்ணணும்னு தெரியல, அதனால அவளை அவாய்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம ஹீரோயினை வச்சு இவங்க 2 பேரும் லவ் பண்ற மாதிரி ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணிருக்கான். அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் பத்தினா சின்ன வயசுல இருந்தே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா மட்டும் தான் இருக்காங்க. அண்ட் மத்தபடி இவங்க 2 பேத்துக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. அண்ட் இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா ஒரு பேய் இளவரசியை பத்தி ஒரு கதையை கேள்விப்பட்டோம் இல்லையா, அந்த இளவரசியை வணங்குறபடி இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க இருக்கிற இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் என்ன மாதிரியான படிப்பை படிக்கிறாங்கன்னா இந்த சிற்பங்களை செதுக்கிறது, கலை, நாடகம் இது மாதிரியான சப்ஜெக்ட்ல தான் அவங்க படிச்சிட்டு இருக்காங்க. இது இல்லாம இந்த பேய் இளவரசி இருக்காங்க இல்லையா, இவங்களை நம்ம மட்டும் தான் பேய்னு சொல்றோம், பட் அந்த ஊர்ல இருக்கிறவங்க இந்த இளவரசியை ஒரு காவல் தெய்வம் மாதிரி பாக்குறாங்க. அதனால தான் அவங்களுக்கு இந்த பூஜைகளை பண்ணி சாப்பாடு படையில கொடுத்து ஒரு கடவுளுக்கு நிகரா அவங்கள வணங்குறாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம ஹீரோ அறக்க பறக்க வேலை பாக்குறத அங்க ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்துட்டு டேய் மச்சான் நீ இப்படி எல்லாம் வேலை பார்க்க மாட்டியே, என்னமோ ரொம்ப சின்சியரா விழுந்து வேலை பார்த்துட்டு இருக்கிற, என்ன விஷயம் கேட்டா அப்பதான் இது மாதிரி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா மட்டும் தான் எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், சோ அந்த ஸ்காலர்ஷிப் பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் உழைச்சிட்டு இருக்கேன்னு சொல்றான். அந்த ஸ்காலர்ஷிப்காக நம்ம ஹீரோ மட்டும் உழைக்கலங்க, நம்ம ஹீரோயினோட நிலைமையும் அதே மாதிரி தான். ஏன்னா இப்ப கூட ஹீரோயினோட அம்மா கால் பண்ணிட்டு என்னமா பணத்தை அமுச்சு விட சொன்னே அமுச்சு விட்டியான்னு கேட்டா பதிலுக்கு வை ஏமா நீங்க வேற இங்கேயே எனக்கு கட்ட வேண்டிய பில்லு 1008 இருக்கு, இதுல நீங்க வேற போனை போட்டு காசை கொடுங்க கேட்டா நான் எங்க எடுத்து கொடுக்கறது, ஏதோ இந்த ஸ்காலர்ஷிப் பணம் கிடைச்சா மட்டும் தான் ஓரளவுக்கு நம்மளால இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அம்மா கிட்ட பேசிட்டு இருப்பா. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு அப்புறம் அம்மா கூட பேசிட்டு இருக்கிற போல ஆமா அந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ண சொன்னே அப்ளை பண்ணிட்டியான்னு கேட்டா அதெல்லாம் நான் அப்ளை பண்ணிட்டேன், அதே மாதிரி எனக்கு முன்னாடியே நீ அந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணிட்ட தானே, ஆனா கவலைப்படாத அந்த ஸ்காலர்ஷிப் உனக்கு கிடைக்காது, அதை உனக்கு முன்னாடியே நான்
வாங்கி காட்டுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. சோ இப்படி இருக்க இவங்க ரெண்டு பேத்துக்கும் மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஒரு கால் வருது. அதனால ரெண்டு பேரும் பிரின்சிபல்ட்ட போயிட்டு என்ன விஷயம் கேட்டா அவர் ஒரு பெரிய குண்டு தூக்கி போறாரு. அது என்னன்னா இவங்க எப்படி யோசிச்சாங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் பணம் ரெண்டு பேத்துக்குமே வரும், அப்படி வர்ற அந்த பணத்தை வச்சு இவங்களோட பிரச்சனைகளை ஈஸியா முடிச்சலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிச்சா இப்ப இந்த பிரின்சிபல் இதை பாருங்கப்பா, காலேஜ்ல பயங்கரமான பட்ஜெட் ப்ராப்ளம் இருக்கு, அதனால 2 ஸ்காலர்ஷிப் வர வேண்டிய இடத்துல ஒரே ஒரு ஸ்காலர்ஷிப் மட்டும் தான் வந்திருக்கு. சோ இந்த ஒரு காரணத்தினால உங்க ரெண்டு பேத்துல ஒருத்தருக்கு மட்டும் தான் அந்த ஸ்காலர்ஷிப் பணத்தை கொடுக்க முடியும். அதனால உங்க ரெண்டு பேத்துல இந்த பணத்தை யார் வாங்கிக்க போறீங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்களே உங்களுக்குள்ள பேசி முடிவு எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் அனுப்பிச்சு விட்டுருவான். இதனால நம்ம ஹீரோக்கு ஹீரோயினுக்கு என்ன பண்ணே தெரியல. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுனால அந்த பணத்தை ஒருத்தர் மட்டும் எடுத்துக்கிறதுல இவங்களுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. அதனால இதுக்கு வேற வழியே கிடையாதாடா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேட்டா பதிலுக்கு அந்த பையன் இருக்கு, நம்ம வேணும்னா வரம் கேட்டு பாப்போமான்னு கேக்குறான். அதுக்கு அவ்வளவு இது வரமா யாருக்கிட்ட, வேற யார்கிட்ட, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கையெடுத்து கும்பிட்டமே நுவான் இளவரசி, அவங்களோட கதைகளை பத்தி நீ கேள்விப்பட்டது இல்லையா? அந்த அவங்களுக்கான கோயில் காட்டுக்குள்ள குளத்துக்கு பக்கத்துல தான் இருக்கு, அதனால நீ வேணா என் கூட வாயே, நம்மளோட ஆசைகள் வேணா அந்த இளவரசி கிட்ட கேட்டு பாப்போம்னு சொன்னா ஹீரோயினுக்கு இவன் சொன்ன அந்த கதைகள் மேலயும் அந்த இளவரசி மேலேயும் பெருசா நம்பிக்கை இல்லதான். பட் ஃப்ரெண்டு கூப்பிடுறானே அப்படிங்கிறதுக்காக இந்த பைய கூட கிளம்பி பொழுது சாஞ்சதுக்கு அப்புறமா அந்த இளவரசியோட கோயிலை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்படி போற வழியிலே நம்ம ஹீரோ பத்தினா அந்த இளவரசி யாரு, அவ எப்படி செத்தா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஒரு கதையை சொல்லிட்டு இருப்பான். அந்த கதையில நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த இளவரசி அந்த நாட்டுல இருந்த ஒரு சாதாரண குடிமகனை ஒரு அடிமையை காதலிச்சிருக்கா. சோ அந்த விஷயம் உன்னோட அப்பா அந்த அரசனுக்கு தெரிய வர தான் குடும்பத்தோட மானத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் இவனோட பொண்ணு காதலிச்சு அந்த அடிமை வம்சத்தை சேர்ந்த எல்லாரோட தலையுமே தனியா வெட்டி எடுத்துட்டானா. அதுக்கப்புறம் தான் பெத்த புள்ளன்னு கூட பார்க்காம ஒரு அடிமையை காதலிச்சிட்டா அப்படிங்கிற ஒரே ஒரு குற்றத்துக்காக பாவம் அந்த இளவரசியோட தலையும் அவன் தனியா துண்டா வெட்டி எடுத்திருக்கான். ஆனா அப்படி வெட்டி எடுத்ததுக்கு அப்புறமா தான் அவளுக்கு இந்த பழி வாங்குற இந்த வெறி ஆரம்பிச்சதான். அது எப்படின்னா உண்மையாவே உயிருக்குயிரா காதலிக்கிற அந்த காதலர்கள் இந்த இளவரசியோட கோயிலுக்கு வந்து அவங்களோட ஆசைகளை கேட்டா அந்த இளவரசி அந்த ஆசைகளை அப்படியே நிறைவேற்றி வைப்பாளாம். பட் இதுல பிரச்சனை என்னன்னா ஒருவேளை அந்த இளவரசியை யாராவது ஏமாத்த நினைச்சாலோ இல்லாட்டி பொய்யான காதலர்களா வந்து ஆசைகளை கேட்டாலோ அந்த இளவரசிக்கு பயங்கர கோபம் வந்துருமா. அதனால அதுக்கப்புறம் அந்த ஆசைகளை கேட்ட அந்த காதலர்களோட தலைய அந்த இளவரசி தனியா துண்டா வெட்டி எடுத்துருவாளாம். அப்ப அந்த கதையை கேட்ட ஹீரோனும் ஷாக் ஆயிட்டு இது தலையை வெட்டிடுவாளா, டேய் என்னடா சொல்ற, அப்படி பார்த்தா உண்மையான காதலர்கள் மட்டும் தானே இந்த கோயிலுக்கு போனோம், நீ நானும் என்ன லவ் பண்ணிட்டா இருக்கோம், நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்டா, இப்படி இருக்கும்போது நம்ம ரெண்டு பேரும் எதுக்காக அந்த கோயிலுக்கு போனோம், இல்ல வேணாவா இப்படியே திரும்பி போயிடலாம்னு சொன்னா பதிலுக்கு வேடி ஏன்டி இப்படி பயந்து சாகுற, அதெல்லாம் ஒரு கட்டுக்கதை, பழைய புராணங்கள்ல சொன்ன கதை, அதுல சொன்ன மாதிரி என்ன அப்படியே வாங்க நடக்க போகுது, சும்மா நம்மளோட ஆசைகளை அந்த இளவரசி கிட்ட கேட்போம், அது நடந்தா ஓகே சந்தோஷம், அப்படி இல்லன்னா நடக்கல இது ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம், இதுல என்ன இருக்கு வான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை கம்பல் பண்ணி அந்த கோயில உங்களோட வேண்டுதல் வைக்கிறாங்க. என்ன வேண்டுதல்னா இது மாதிரி அந்த ஸ்காலர்ஷிப் வந்துச்சு இல்லையா, அந்த ஸ்காலர்ஷிப் இவங்க ரெண்டு பேத்துக்குமே கிடைக்கணும், இவங்களோட பிரச்சனைகள் தீரணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிட்டு இவங்க சாதாரணமா அந்த இடத்த விட்டு வெளியில வந்துடுறாங்க. ஆனா அப்படி வந்ததுக்கு அப்புறமா பாருங்களேன் அங்க இருக்கிற மெழுகுபத்திகள் தானாவே அணையுது. நம்ம ஹீரோ பேசிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் மரத்துக்கு மேல உட்காந்துக்கிட்டு அந்த இளவரசியும் பத்தின கேட்டுக்கிட்டே இருந்திருக்கா. இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. நம்ம ஹீரோ வேலை செஞ்சுட்டு இருக்கிறத அங்க இருக்கிற பசங்க பார்த்துட்டு டேய் மச்சான் என்ன நேத்து உன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு காட்டுக்குள்ள இருக்கிற அந்த இளவரசியை பாக்குறதுக்காக போயிருப்ப போல, ஏன்னா நீயுமாடா அந்த கட்டுக்கதைகள் எல்லாத்தையும் நம்புறேன்னு கேட்டா இந்த பைய சச்ச அந்த கதைகள் மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல, பட் எங்க ரெண்டு பேத்துல ஒருத்தருக்கு மட்டும் தான் அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்க போகுது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு என் ஃப்ரெண்டு ரொம்ப பதட்டமா இருந்தா, சோ அதனால அவளை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம், அவளுக்கு கொஞ்சம் நம்பிக்கையை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போனேன், மத்தபடி இந்த இளவரசி மேலையும் அந்த கட்டுக்கதைகள் மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லைன்னு சொல்றான். அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் டிசைன் பண்ணி கொடுத்த ஒரு பல்லக்க பக்கத்துல ஒரு பையன் தூக்க தெரியாம தூக்கிட்டு இருப்பான். அப்பத பார்த்த ஹீரோன் டேய் என்னடா ஒரு பல்லக்க கூட உனக்கு ஒழுங்கா தூக்க தெரியாதா, அதை இப்படிதான் தூக்கணும்னு சொல்லிட்டு ஷோல்டர்ல வச்சா திடீர்னு வெயிட் ரொம்ப ஜாஸ்தியான மாதிரி இருக்கு, என்னடா அது டக்குன்னு எப்பறா வெயிட் கூடுன்னு சொல்லிட்டு இந்த பையன் மேல நிமிந்து பார்த்தா குயால இந்த பேய் இளவரசி அந்த பல்லக்கல உட்காந்துக்கிட்டு இவனை பார்த்து ஒரு கத்து வைப்பாருங்க. அதை பார்த்து இந்த பையன் பொத்துன்னு கீழே விழுந்துருவான். ஆனா அப்படி விழுந்ததுக்கு அப்புறமா இப்ப இந்த பல்லக்க பார்த்தா உட்காந்துருந்த அந்த பேய காணோம். சரி அந்த பேய் இவனோட கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுதான்னு பார்த்தா இல்லங்க. நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்கும்போது ஹீரோவுக்கு பக்கத்துல அந்த பேய் நின்று இவளே பார்த்துட்டு இருக்கிறத இவ்வளவு நோட் பண்றா. அதுக்கப்புறம் அப்படியே அடுத்த நாள் சீனை கட் பண்ணிட்டு பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினுக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு. சந்தோஷமான விஷயம் தான். அது என்னன்னா மேனேஜ்மெண்ட்ல இருந்து நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினுக்கு ஒரே ஒரு ஸ்காலர்ஷிப் மட்டும் தான் கிடைச்சிருக்கும் இல்லையா. ஆனா இப்ப அவங்களோட சைட்ல இருந்து இன்னொரு ஸ்காலர்ஷிப்பும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அப்ப பார்த்துட்டு ஹீரோ செம்ம ஹாப்பியா ஹீரோயின் கிட்ட பாத்தியாடி நேத்து தான் நம்ம அந்த இளவரசி கிட்ட வரத கேட்டோம், ஆனா இன்னைக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கேன். அப்பதான் டே அது மேட்டர் இல்லடா, நேத்து நீ இந்த பல்லக்க தூக்கிட்டு கீழே விழுந்தல, அப்ப உனக்கு பக்கத்துல அந்த இளவரசியோட பேய் நிக்கிறத என் கண்ணால பாத்துனவ சொல்றா. அப்ப இவ சொன்னதை கேட்டு ஹீரோவும் ஷாக் ஆட்டு இது அந்த பேய் உனக்கும் தெரிஞ்சா, அப்ப நான் கண்டது கனவு இல்லையான்னு இந்த பையனும் ஷாக்ல நிக்க. அப்பதான் அவளு எது கனவா, டேய் அந்த புராண கதை உனக்கு ஞாபகத்துல இருக்குல்ல, நம்ம ரெண்டு பேருமே உண்மையான காதலர்கள் கிடையாது அப்படிங்கிற விஷயம் அந்த பேய்க்கு தெரிஞ்சிருக்குடா, அப்படி தெரிஞ்சதுனாலதான் நம்மளோட உயிரை எடுக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு அது வந்திருக்குதுன்னு சொன்னா ஹீரோ அந்த விஷயத்த சீரியஸா எடுத்துக்க மாட்டான். என்னடே நீ காமெடி பண்ணிட்டு இருக்க, பேய்ங்கிற பிசாசுங்கிற நம்ம உயிரை எடுக்க போதுங்கிற, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாம் கட்டுக்கதை. அந்த பேய் நம்மளோட ஆசையை நிறைவேற்றுச்சுல, அதனால அப்படி நிறைவேற்றி அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுக்காக தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த பையன் செம்மையா ஃபன் பண்றான். அதனால
அதனால ஹீரோயினும் அவன் சொன்னதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே இந்த விஷயத்த பெருசா எடுத்துக்காம அவளும் விட்டுருவா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் மத்த ஸ்டூடெண்ட்ஸும் ஒன்னா சேர்ந்து இந்த கிராமத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிலை செய்யற கடை ஒண்ணு இருக்கும். அதாவது இந்த மரத்திலே சிலை நாற்காலி எல்லாம் செய்யற ஒரு பெரிய கடை இருக்கும். சோ அந்த கடைக்கு ஒரு ஐவி மாதிரி வந்திருப்பாங்க. இதுல இன்னொரு விஷயம், அந்த கடையோட ஓனர் இருக்கார் இல்லையா, அவர் தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 2வது ஸ்காலர்ஷிப்புக்கான பணத்தை கொடுத்திருப்பாரு. அதனால அவருக்கு இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸும் நன்றி சொல்லிட்டு அப்படியே இந்த இடத்த சுத்தி பார்க்கலாமே பார்த்தா திடீர்னு ஹீரோயினுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பொண்ணு நடந்து போற மாதிரி இருக்கு. அதனால இவளும் மத்த ஸ்டூடெண்ட்ஸை விட்டுட்டு இவன் மட்டும் தனியா அந்த பொண்ணை நோக்கி போயிட்டு இருப்பா. ஆனா அப்படி போனா ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூமுக்குள்ள போனதுமே அங்குள்ள கதவுகளை பத்தினா தானாவே சாத்துக்குது. அது மட்டும் இல்லங்க, கதைகள்ல சொன்ன மாதிரி அந்த இளவரசியோட தலையை வெட்டிருப்பாங்க இல்லையா, அந்த சீன் இப்ப ஹீரோயினோட கண்ணு முன்னாடி நடக்குது. அந்த இளவரசியோட தலையை வெட்டுறதுக்கு ஒருத்தர் ரெடியா இருக்கிறான். அப்ப திடீர்னு அந்த பொண்ணோட கண்ணுல கட்டியிருந்த அந்த துணி கீழே விழ அவன் முகம் பேய் மாறி மாற கரெக்டா அந்த கத்தியை வச்சிருந்தோம் அந்த பொண்ணோட தலையை வெட்டிவிடுவான். அப்ப அதை பார்த்தவளும் பயந்து போய் கண்ணை மூடிட்டு மறுபடியும் கண்ணை திறந்து பார்த்தா இவளோட காலடியில நம்ம ஹீரோவோட தலை துண்டை உருண்டு கிடக்குது. அப்ப அதை பார்த்தவ இன்னும் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்க. சத்தம் கேட்டு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டான். வந்துட்டு என்னாச்சு ஏன்டி இப்படி கத்துறன்னு கேட்டா அவன் உடம்புல தலையிலங்க முண்டமா அவன் கூட பேசிட்டு இருக்கான். அப்ப அவனையும் பார்த்து ஒரு ஸ்டெப் பின்னாடி போனா திடீர்னு அங்க உள்ள கட்டிங் மிஷின் பத்தினா தானாவே ஆன் ஆகுது. இவளோட பேக் கூட அங்க இருக்கிற மிஷின்ல சமத்தியா மாட்டிக்கிது. இவளால அசைய முடியல. அப்ப ஹீரோவை எப்படியாவது கஷ்டப்பட்டு அவளை வெளியில எடுக்கலாமே ட்ரை பண்ணா இவனால சுத்தமா முடியல. அப்ப சத்தம் கேட்டு அந்த இடத்துக்கு இந்த சிலை செய்யற மாஸ்டர் வந்துருவாரு. வந்துட்டு பக்கத்துல உள்ளவங்கிட்ட சீக்கிரம் அந்த மிஷினை ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்னா ஆஃப் பண்ணாலுமே அந்த மிஷின் பத்தினா இன்னும் ஓடிட்டே இருக்கு. அதனால வேற வழி கிடையாது, இந்த பொண்ணை நம்ம தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இவர் யோசிக்காம அப்படியே ஹீரோனோட தலையை தூக்க அந்த கேப்ல பாவம் அந்த மனுஷனோட கை அந்த பிளேட்ல மாட்டி அந்த கை அப்படியே துண்டா போயிடும். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா நைட் நடக்க போற அந்த பேய் இளவரசிக்கான அந்த திருவிழாக்காக இங்குள்ள அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த டைம்ல அந்த பிரின்சிபல் பத்தி தான் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு பாருங்க, நீங்க 2 பேரும் எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான காரியம் பண்ணிருக்கீங்க தெரியுமா? உங்க 2 பேத்துல ஒருத்தருக்கு ஸ்காலர்ஷிப் பணத்தை கொடுத்ததே அந்த சிலை செய்யற மாஸ்டர் தான். பாவம் அவர் உன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக அவரோட கையவே இழந்துட்டாரு. இனிமே அவர் எந்த கையை வச்சு அந்த சிலைகளை செய்வார் சொல்லு? இப்ப அவரோட இழப்புக்கு யார் பொறுப்பேத்துக்கிறதுன்னு கேட்டா ஹீரோ முன்னாடி வந்துட்டு, சார் எல்லா தப்புக்கும் காரணம் நான் தான். என்னதான் அவரோட கையில அடிபட்டுச்சு, அதனால எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஸ்காலர்ஷிப்பை அப்படியே ஹீரோனுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்றான். அப்ப பதிலுக்கு ஹீரோனு, எது உன் தப்பா? டேய் அது என்னோட தப்பு, ஜஸ்ட் நீ என்ன காப்பாத்துறதுக்காக தான் முயற்சி பண்ண. பட் நான் தான் அந்த ரூமுக்கு போய் தெரியாதனமா அந்த மிஷின்ல மாட்டிக்கிட்டேன். சோ அதனால நடந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். அதனால என் ஸ்காலர்ஷிப் எடுத்து அப்படியே ஹீரோ கிட்ட கொடுத்துருக்கேன்னு இவ சொல்றா. பட் இந்த விஷயத்த அந்த பிரின்சிபல் ஏத்துக்கிறதா இல்ல. அதனால அவ பாத்தீங்கன்னா நடந்த உண்மையா அப்படியே சொல்றா. இது மாதிரி அந்த இடத்துல நான் அந்த இளவரசியோட பேய பார்த்தேன். அந்த பேய் தான் என்ன பிளேட்ல மாட்ட வச்சு என்னோட தலையை வெட்டுறதுக்கு அது முயற்சி பண்ணுச்சுன்னு சொல்றா. அப்ப பிரின்சிபலும், நீ என்ன முட்டாளா, இந்த காலத்துல என்ன பேய் பிசாசுன்னு பேசிட்டு இருக்கேன்னு கேட்டா நம்ம ஹீரோ அதை கேட்டு கடுப்பாயிட்டு, கோய் ஃபர்ஸ்ட் வாய மூடு, வாயன் கூட சார் இவகிட்ட நான் பேசுகிறேன் சார்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தனியா கூட்டு வந்துடுறான். வந்துட்டு வாய வச்சுக்கிட்டு நீ கொஞ்ச நேரத்துக்கு கூட சும்மா இருக்க மாட்டியா? நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த பிரின்சிபல்கிட்ட பேசி எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஸ்காலர்ஷிப்பை உனக்கு கொடுக்கறதுக்காக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் நீ என்ன அதை புரிஞ்சுக்காம பேய் பிசாசுன்னு பேசிட்டு இருக்கேன்னு கேட்டா, பாரு உன் மேல எந்த தப்பும் கிடையாது, எல்லா தப்பும் ஏன் மேலதான். அதே மாதிரி எனக்கு மட்டுமா கஷ்டம், உனக்கும் தான் கஷ்டம் இருக்கு, உனக்கும் தான் அந்த ஸ்காலர்ஷிப் வேணும். அதனால இந்த பணம் எனக்கு மட்டும் வரதுல எனக்கு பெருசா விருப்பம் இல்லைன்னு சொல்றா. அது மட்டும் இல்ல, ஒருவேளை கதைகள்ல சொல்றபடி அந்த இளவரசி உண்மையான ஜோடிகள் இல்லாதவங்களை கொலை பண்ணுவாங்க அப்படின்னா பேசாம நீயும் நானும் இப்ப பொய்யான காதலர்களா இருக்கும் இல்லையா, அதுக்கு பதிலா நம்ம 2 பேருமே உண்மையான காதலர்களா மாறிடுவோம். அப்படி மாறிட்டோம்னா அந்த பேய் நம்மள எதுவும் பண்ணாதுல அப்படிங்கிற மாதிரி சொன்னா பாத்தலுக்கவன், என்னடி பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க, நீயும் நானும் எப்படி லவ் பண்ண முடியும், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த லவ் எல்லாம் கட்டாயப்படுத்தியோ இல்லனா சும்மா லவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்றது கிடையாது. உண்மையாவே அவங்களோட மனசுக்குள்ள இந்த காதல்ன்ற ஒரு விஷயம் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அது உண்மையான காதலா மாறும். அதனால உன்னோட பிளான் இந்த விஷயத்துல சுத்தமா ஒர்க் அவுட் ஆகாது, நம்ம 2 பேரும் காதலிக்க முடியாதுன்னு சொல்லிடுவான். அப்ப அவனும், டேய் சரி என்னதான்டா பண்றதப்போ பேசாம அந்த இளவரசி கிட்ட நம்ம செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கட்டலாமான்னு கேட்டா இவ இல்ல வேண்டாம், ஆல்ரெடி நம்ம செஞ்ச தப்புக்கு தண்டனை என்னோட ஸ்காலர்ஷிப் பணத்தை அந்த பேய் தரவிடாம பண்ணிடுச்சு. சோ இதுக்கப்புறமும் அந்த பேய் நமக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுச்சுன்னா அதை நான் தாராளமா ஏத்துக்கிறேன். அந்த பேயை பார்த்து நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து போயிட்டே இருக்கான். பட் இவன் அப்படி சொல்லிட்டு போனாலும் அந்த பேயால இவனோட உயிருக்கு ஏதாவது ஆடுமோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப பயப்படுறா. அதனால நேரா மறுபடியும் அந்த இளவரசியோட அந்த கோயிலுக்கு போயிட்டு, இது மாதிரி நாங்க 2 பேரும் பண்ணது ஒரு மிகப்பெரிய தப்பு, உன்னை ஏமாத்திட்டோம், உன்னை விளையாட்டை எடுத்துக்கிட்டோம். அதனால பிளீஸ் உங்ககிட்ட கெஞ்ச கேட்கிறேன், எக்காரணத்தை கொண்டு அவனோட உயிருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத மாதிரி நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு இவன் ஒரு ஊதுபத்தியை கொடுத்தலாமின்னு பார்த்தா டக்குனு அந்த பேயை கொளுத்துறதுக்கு முன்னாடி அந்த ஊதுபத்தியை அணைச்சு விடுறது. அவள் தான் அதை பார்த்துட்டு அரண்டு அடிச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடிட்டு இருக்கான். அண்ட் அதே டைம்ல இந்த ஃபங்க்ஷனுக்கான வேலையை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பான் இல்லையா, அப்ப திடீர்னு உனக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்க இவனை என்ன சத்தம் திரும்பி பின்னாடி பார்த்தா கொய்யால பல்லக்குல அந்த பேய் இளவரசி பத்தி தான் இவனோட உயிரை எடுக்கிறதுக்காக கூட அந்த தலையில்லாத அடிமைகளையும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அப்ப அதுல ஒருத்தன் கையில வச்சிருக்கிற வாள் எடுத்து அப்படியே நம்ம ஹீரோட தலையை வெட்டலாமே பார்த்தா கரெக்டான டைம்ல நம்ம ஹீரோயின் குறுக்க வந்து அந்த பயலோட உயிரை காப்பாத்துறான். அதுக்கப்புறம் அவங்களும் ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு ஓடி வந்துட்டு அங்குள்ள 2 பயல்கள்ட்ட, டே எங்களை காப்பாத்துக்கடா, அந்த பேய் இளவரசி தலையில்லாத முன்னங்களை கூட்டிக்கிட்டு எங்களை கொல்றதுக்காக கிட்ட வந்துட்டு இருக்கா, ப்ளீஸ் எங்களை காப்பாத்துன்னு சொன்னா அந்த பலிகை, என்ன பேய் என்ன இளவரசி, நான் தான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கல அது எல்லாமே கட்டுக்கதை, அதுவும் அந்த இளவரசி இருக்காளே அவன் அந்த மாதிரியான ஆளு, தப்பான ஆளு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை சொல்ல அவள் தான் திட்டினவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியலங்க, வேகமா போயிட்டு அங்க இருக்கிற கத்தி எடுத்து அவனுங்களே
அவங்களோட கழுத்தை அப்படியே தனியா அறுத்து எடுத்துறாங்க. அப்பத பார்த்து பயந்த ஹீரோயினும் மத்தவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்கலாமேன்னு போனா யார் யார்ட்டால ஹெல்ப் கேட்கறாங்களோ அவங்களோட தலைகள் எல்லாம் இந்த தலையில்லாத முண்டை வெட்டி எடுத்துட்டு இருக்கு. அப்படி வெட்ட அந்த பை பத்தினா கடைசி அந்த இளவரசிக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை மண்டியிட வச்சு அவனோட தலையும் தனியா வெட்டி எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அப்பதான் பார்த்து நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா டக்குன்னு அந்த இளவரசிக்கு முன்னாடி மண்டிட்டு, இளவரசி நாங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம், அதுக்காக மன்னிப்பு கேட்டுட்டோம். பட் இன்னும் உங்களோட மனசு இறங்கலன்னா அவனோட உயிருக்கு பதிலா என்னோட உயிரை எடுத்துக்கோங்க. ஏன்னா பிறந்ததுல இருந்தே இப்ப வரைக்கும் நான் யாருக்கும் உபயோகமா இருந்ததுல, அதனால தயவு செய்து அவனோட உயிரை காப்பாத்துங்க. உங்களுக்கு வேணும்னா என்னோட உயிரையும் என்னோட தலையும் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படி சொன்னதுமே இளவரசி இவளோட வேண்டுகோள ஏத்துக்கிட்டா போல இருக்கு. அதனால அங்க இருக்கிற மெழுகுபத்திகள்லாம் தானாவே எரியுது. இது இல்லாம இந்த கதையோட கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம ஹீரோயின் பல வருஷமா நம்ம ஹீரோவை ஒன் சைடா லவ் பண்ணிருக்கா. அந்த விஷயத்தை இப்போ வரைக்கும் அவங்க கிட்ட சொல்லாமலே இருந்திருக்கா. அதனால தான் ஒரு சீன்ல நம்ம எதுக்கு பொய்யான காதலர்களா நடிக்கணும், நான் உன்னை உண்மையாவே லவ் பண்றேன், நம்ம ரெண்டு பேரும் உண்மையான காதலர்களா மாறிடலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பா. அவள் தான் அந்த பேய் இளவரசியும் பாத்தீங்கன்னா கடைசியா நம்ம ஹீரோனோட தலையை வெட்டிட்டா. அப்படி வெட்ட தலைய கையோட எடுத்துட்டு போயிட்டு அந்த கோயிலே வச்சிட்டு இருப்பா. அதே டைம்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா தான் உயிரை காப்பாத்துறதுக்காக ஹீரோயின் அவளோட உயிரை கொடுத்துட்டாளேன்னு சொல்லிட்டு ஏன்டி இப்படி பண்ண அவளை கட்டி பிடிச்சிட்டு கதறி அழுதுட்டு இருக்கான். சோ இப்படியாக ஊர்வலம் அப்படிங்கிற இந்த ஃபர்ஸ்ட் கதை முடியுது. இப்ப ரெண்டாவது கதையில ஒரு பெரிய ஸ்கூலை காட்டுறாங்க. அந்த ஸ்கூல்ல இந்த சீனியர்ஸ்க்கான ஒரு மீட்டிங் ஒண்ணு போயிட்டு இருக்கு. அந்த மீட்டிங்ல ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்கா இல்லையா, அவ என்ன சொல்றாடா, இது மாதிரி இந்த வருஷம் நம்மளோட ஸ்கூல்ல நிறைய ஜூனியர் பசங்க வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. அதனால நமக்கு முன்னாடி இருந்த சீனியர்ஸை பத்தி நமக்கு நல்லா தெரியும், ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டாங்க. பட் அவங்கள மாதிரி இந்த ஜூனியர்ஸ் கிட்ட நம்ம மோசமா நடந்துக்க கூடாது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், அவங்க கூட நல்ல விதமா பேசணும், நல்ல விதமா பழகணும். சோ அதுக்காக அவங்க கூட நம்ம ஒரு கேம் விளையாட போறோம் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. என்ன, நாங்க முன்னாடி ஒரு பெட்டி இருக்கு இல்லையா, அந்த பெட்டிக்குள்ள இந்த ஜூனியர் பசங்களோட பேர்கள் இருக்குமா. சோ அந்த பேரை இங்க இருக்கிற அந்த சீனியர் பசங்க ஒவ்வொருத்தரா எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது எந்த ஜூனியரோட பேரு ஒவ்வொரு சீனியருக்கு வருதோ அவங்க தான் அந்த ஜூனியர் பசங்களுக்கு கார்டியனா இருக்கணுமா. அப்படி கார்டியனா இருக்கிற விஷயத்த ரகசியமா வச்சுக்கோங்க, அவங்க கிட்டயும் சொல்லாதீங்க. அப்படி சொல்லாமலே உங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுச்சுன்னா அந்த உதவியை செய்யுங்க. மொத்தத்துல உங்களோட சொந்த அண்ணன் தம்பிய மாதிரி அந்த ஜூனியர்ஸ் ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்கன்னு சொல்றா. அப்ப கேட்ட ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரன்னு சிரிச்சுட்டு, என்னப்பா அது காமெடியா இருக்கு, ஏன் இந்த சீட்லாம் எடுத்து கேம் விளையாடி தான் அந்த பசங்களோட நம்ம ஃப்ரெண்ட்லியா இருக்கணுமா என்ன, இதெல்லாம் எடுக்காம அவங்களோட ஃப்ரெண்டாக முடியாதா அப்படி கலாச்சிட்டு இருக்கான். பட் அங்க பேசின சீனியர் பொண்ணு, இதை பாரு காமெடி பண்ணாத, எதுலயுமே ஒரு கிக் வேணும்ல, அதுக்காக தான் அந்த கேம், ஒழுங்கா வந்து சீட் எடுன்னு சொல்லவும் அங்க இருக்கிற சீனியர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு சீட்டை எடுத்துட்டு இருப்பாங்க. கடைசியா நம்ம ஹீரோ எடுப்பான். சோ அப்படி எடுக்கும்போது அந்த சீட்ல சன் அப்படிங்கிற ஒரு ஜூனியர் பையனோட பேர் இருக்கு. சோ இனிமே நம்ம ஹீரோ அந்த பையனுக்கு தான் கார்டியனா இருக்கணும், அவனுக்கு வேண்டியதெல்லாம் அப்பப்ப செஞ்சு கொடுக்கணும். பட் நம்ம ஹீரோக்கு தான் ஆல்ரெடி இந்த கேம் சுத்தமா பிடிக்காது இல்லையா, அதனால இந்த சீட்டு நமக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு அதை யாருக்கும் தெரியாம கசக்கு குப்பையில போட்டு இவன் ஃப்ரெண்ட் கிட்ட, ஏமாச்சான் யாரா அவளை நம்ம குரூப் லீடரா போட்டது, உயிரை வாங்கிட்டு இருக்காடா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்க. ஒரு ஜூனியர் பொண்ணு ஓடி வந்துட்டு இந்த ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட ஒரு நோட்டை நீட்டி, சார் இந்த புக்ல ஒரே ஒரு சைன் மட்டும் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு நக்கலா பாருங்களேன், ஏ பொண்ணு உனக்கு இந்த புக்ல தானே சைன் பண்ணும், நான் சைன் பண்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி நல்லா சத்தமா அந்த ஸ்கூல்லயே ரொம்ப அழகான பையன் நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுன்னு சொல்றான். அதனால இந்த பொண்ணு அவ சொன்ன மாதிரியே 3 டைம் சொல்றா. அதுக்கப்புறமா தான் இந்த ஃப்ரெண்டுக்காரனும் சைன் போடுறான், அதுவும் பக்கத்துல ஹார்ட்டின போட்டு சைன் போடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு, சார் அவங்க கையெழுத்து போட்டாங்க, நீங்களும் ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னா, இவன் என்னால சைன்லாம் போட முடியாதுங்கிறா. ஆனா அந்த பொண்ணு எனக்கு வேணும்னு கேட்டுட்டே இருக்கா. அப்போ உனக்கு சைன் தானே வேணும், அப்ப ஒண்ணு பண்ணு, தான் நிக்குது பத்தியா அங்க ஒரு கட்டை, அது மேல ஏறி மறுபடியும் என்னோட ஃப்ரெண்டு தான் அந்த ஸ்கூல்ல ரொம்ப அழகு அப்படிங்கிற வார்த்தையை நான் நிறுத்த சொல்ற வரைக்கும் சொல்லிக்கிட்டே, அதுக்கப்புறமா நான் சைன் போடுறத பத்தி யோசிக்கிறேங்கிறான். அப்ப அந்த இடத்துக்கு மொட்டை அடிச்சுட்டு ஒரு பையன் வரான். வந்துட்டு ஹீரோ கிட்ட உன்னோட பேர் என்னன்னு கேட்டா அவன் எர்த்தங்கிறான். அப்ப அந்த பேரை கேட்ட அந்த பையன் பத்தினா கூட இருந்த அந்த பொண்ணையும் கூட்டிட்டு அந்த கட்டை மேல ஏறிட்டு, இந்த ஸ்கூல்லயே நம்ம ஹீரோ தான் ரொம்ப அழகானவன், இந்த ஸ்கூல்லயே நம்ம ஹீரோ தான் ரொம்ப அழகானவன் அந்த வார்த்தையை திரும்ப சத்தமா அந்த ஸ்கூலுக்கே கேட்கற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அதனால ஹீரோவை என்னவன் மானத்தையே வாங்குறான்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு இந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கு சைனை போட்டு கொடுத்துட்டு, டேய் உன்னோட பேர் என்னன்னு கேட்டா அவன் சன்னு சொல்றான். சோ இப்பதான் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது, இவன் பாதுகாக்க வேண்டிய கார்டியனே இந்த மொட்டை பையன் தான். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா ஒரு கிளாஸ் ரூம்ல இந்த மொட்டை பையனோட சேர்த்து நிறைய பசங்க பத்தினா அந்த டிராயிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க இருக்கிற இந்த ஜூனியர் பொண்ணுங்களுக்கு பத்தினா அந்த பசங்க எல்லாருமே நிறைய கிஃப்ட் கொடுத்திருப்பாங்க. அதுல ஒரு பொண்ணுக்கு காஸ்ட்லியான லிப்ஸ்டிக் வந்திருக்கும், அண்ட் இன்னொரு பொண்ணுக்கு இந்த சாப்பிடுற பொருள் எல்லாத்தையுமே ஒரு சீனியர் பையன் கொடுத்திருக்கான். அப்ப அதை பார்த்துட்டு இந்த பொண்ணுங்க 2 பேருமே சந்தோஷப்பட்டுட்டு அப்படியே இந்த சன் பக்கமா திரும்பி, என்ன சன் உனக்கு உன்னோட கார்டியன் கிட்ட இருந்து எந்த கிஃப்ட் வரலையா, அப்படி வரலன்னா என்ன அர்த்தம் தெரியுமா, உன்னோட கார்டியனுக்கு உன்னை சுத்தமா பிடிக்கலன்னு அர்த்தம், அதனால தான் உனக்கு எந்த கிஃப்ட்டும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பாவம் அந்த பையன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்ப அதை பார்த்துட்டு இந்த பொண்ணுங்களும், டேய் என்னடா இதுக்கா ஃபீல் பண்ற, இதை சும்மா நாங்க விளையாடுறதுக்காக சொன்னோம், மத்தபடி இதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதுன்னு சொல்லவும் அந்த பையனும் சரின்னு சொல்லிட்டு லஞ்சை முடிச்சுட்டு மறுபடியும் அந்த ரூமுக்கு வருவாங்க. அப்படி வந்து பார்த்தா சிகப்பு கலர் நூலை சுத்தி அங்க ஒரு வித்தியாசமான புக் இருக்கும். அந்த புக்குக்கு மேலேயே சன், இனிமே இந்த ஹிஸ்டரி 101 அப்படிங்கிற இந்த புத்தகம் உனக்கு சொந்தமானது, அண்ட் கண்டிப்பா உனக்கு இந்த கிஃப்ட் ரொம்ப பிடிக்கும் நம்புறேன், பை ஜின் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் போட்டிருக்கு. சோ அதை பார்த்ததுமே இந்த பையனுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா எடுத்து,
தன்னோட கார்டியன் தான் தனக்கு இப்படி ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்கதா அவன் நினைச்சுக்கிறான். பட் அதே இடத்துல தான் நம்ம ஹீரோவா இருப்பான். நடந்த விஷயத்த பார்த்துட்டு அவனும் என்னது நம்ம தானே இவனோட கார்டியன், அப்படி இருக்கும் போது யாரு இவனுக்கு இந்த கிஃப்ட் அமைச்சிருப்பா அப்படிங்கிற விஷயம் புரியாம முழிச்சிட்டு இருக்கான். அப்ப அந்த மொட்டை தலையனுக்கு ஒரு புக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா, அந்த புக்கை ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா அதுல ஒரு கொடூரமான மிருகம் பாக்குறதுக்கு சாத்தான் மாதிரி இருக்கு. அந்த சாத்தானோட டிராயிங்கே ஒரு மாதிரி பாக்குறான். அதுக்கப்புறம் அந்த புக்ல பார்த்தா அதே டிராயிங்கை பத்தி தான் இங்க இருக்கிற போர்ட்லயே வரைஞ்சிட்டு இருக்கான். அப்ப அதை பார்த்துட்டு இந்த பொண்ணுங்களும் டேசன் என்னடா பண்ணிட்டு இருக்க, டைம் 9 ஆகுது, வானமங்கிறது கிளம்பலான்னு கூட்டா அந்த பையன் இல்ல நான் கொஞ்ச நேரத்துக்கு இங்கே இருந்துட்டு வரேன், நீங்க கிளம்புங்கன்னு சொல்லவும் அந்த பொண்ணுங்க அங்கிருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த புக்கோட நோட்ல இது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த கார்டியன் கேட்டிருப்பா இல்லையா, அப்ப பதிலுக்கு விடும் ஆமா அந்த கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி எழுதுறான். அண்ட் அப்படி எழுதுனதுமே திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கரண்ட் கட் ஆயிடுது. அண்ட் அதே டைம்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த சன் பையன் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயத்த நோட்ட விடுவான். அப்ப லைட்டா அவன் ஒளிஞ்சிருக்க இடத்துல இருந்து வெளியில அடி பார்த்தா ஒரு கருப்படிச்ச உருவம் பாத்தீங்கன்னா கையில மெழுகுபத்தி ஏத்திக்கிட்டு இந்த சன் இருக்கிற ரூமை நோக்கி போயிட்டு இருக்கோம். அப்ப பார்த்த ஹீரோவும் யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இவனும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறான். அப்ப அந்த கருப்பு உருவம் பாத்தீங்கன்னா திட்டத்திட்ட இந்த சன் கிட்ட வந்துரும். அப்ப அதே டைம்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ரூமுக்குள்ள வந்துட்டு இந்த சன் கிட்ட டேய் இங்க கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கையில மெழுகுபத்தியோட ஒரு உருவம் வந்துச்சு, அந்த உருவத்தை பார்த்தேன்னு கேட்டா இவன் என்ன உருவம் என்ன மெழுகுபத்தி நான் யாரையும் பாக்கலங்கிறான். அப்ப அந்த பையனோட டேபிள்ல இன்னொரு புத்தகம் இருக்கிறத நம்ம ஹீரோ பார்த்துட்டு இது உன்னோட கார்டியன் அந்த ஜிண்டா உனக்கு கொடுத்தானு கேட்டா இவன் தெரியல மேபி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு ஹீரோ த பார்சன் ஏதோ உங்க தப்பா இருக்கு, ஏதோ விசித்திரமா நடக்குது, அதே மாதிரி அந்த ஜின்னுங்கிறவன் யாருன்னே தெரியல, அவன் உன்னோட கார்டியன் சொல்றான். சோ அதை நம்பிக்கிட்டு நீ ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையில போயிட்டு மாட்டிக்காதன்னு சொல்றான். பட் அவன் என்ன சொன்னாலும் சரி இந்த மொட்டையை பத்தின அந்த விஷயத்தை சரியா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். திரும்ப திரும்ப அந்த ஜின் தான் எனக்கு சரியான கார்டியன், அவன் மட்டும் தான் என்ன நல்லவிதமா பாத்துக்கிறான்னு அவன் சொல்லும் போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா டே முட்டாள் அவன் உன்னோட கார்டியன் கிடையாதுரா, நான் தான் உன்னோட உண்மையான கார்டியன் சொல்லான்னு வரும்போதே குறுக்க அந்த ஃப்ரெண்டுகாரன் வந்துட்டு செம்மையா நம்ம ஹீரோ பயமுறுத்தி விட்டுருவான். இப்போ ஒன்னும் டே மச்சான் உன்ன என்ன பைத்தியமா ஏன்டா அப்படி வந்து பயமுறுத்துறான்னு கேட்டா பதிலுக்கு அவன் பயமுறுத்துறனா நான் உன்னை கூட்டு போறதுக்காக தானே வந்தேன், கீழே அங்கெல்லாம் உண்மையான கார்டியன்ஸ் எல்லாம் யாரு அப்படிங்கறத ரிவீல் பண்றதுக்காக கூப்பிடுறாங்க, அதனால சீக்கிரம் வாங்குறது போலான்னு கூப்பிட்டா இந்த மொட்டையை பாத்தீங்கன்னா கிளம்பிடுவான். அண்ட் அதே மாதிரி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த மீட்டிங் போகாம ஃபர்ஸ்ட் அந்த மொட்டையனோட கார்டியன் ஜின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கா இல்லையா, அந்த பையன் யாரு அப்படிங்கிற விஷயத்த இந்த ஸ்கூலோட சிஸ்டம்ல தேடிக்கிட்டு இருக்கான். அண்ட் அப்படி தேடி பார்க்கும்போது தாங்க ஒரு விஷயமே தெரிய வருது, இந்த மொட்டை தலையனோட கார்டியன் ஜின்னுங்கிறவன் பாத்தீங்கன்னா இப்ப உயிரோட இல்ல, அவன் தற்கொலை பண்ணி சில வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிருக்கான். பட் அவன் இறந்து போனதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவனோட ஜூனியர் பையனுக்கு கார்டியனா இருந்திருக்கணும். பட் அப்படி கார்டியன் இல்லாம பாவம் அந்த ஜூனியர் பையனை அடிச்சே கொண்டிருக்கான். அண்ட் அந்த குற்ற உணர்ச்சி தாங்காம தான் அவன் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கான். சோ அதை பார்த்து அவனும் ஷாக் ஆயிட்டு அவனை பத்தி இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இங்க பழைய ஸ்டூடெண்ட்ஸ் பத்தின டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கும். சோ அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல இந்த ஜின் பையன் மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கு. அதுவும் புதுசா ஜாயின் பண்ண அந்த ஜூனியர் பசங்க இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட ரொம்ப மோசமா ரொம்ப கொடூரமா நடந்துகிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. அண்ட் அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு கொடூரமான உருவம் பாத்தீங்கன்னா அப்படி நம்ம ஹீரோ திரும்பி பாக்குது. அவள் தான் அதை பார்த்து பயந்தவன் இந்த இடத்த விட்டு வெளியில வந்துடுறான். வந்துட்டு எங்க நம்மளோட ஃப்ரெண்டு தான் நம்மள கலாச்சிட்டு இருக்கானு சொல்லிட்டு டே மச்சான் விளையாடுறத ஒழுங்கா வெளியில வந்துருன்னு சொல்லிட்டு இருப்பான். அண்ட் அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே திரும்பி பார்த்தா தூரத்துல அந்த கருப்படிச்ச உருவம் நிக்கும். அப்ப அந்த உருவத்தை பார்த்தவனும் பயந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடலாமேன்னு பார்த்தா திடீர்னு இந்த உருவம் உனக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு இந்த ஜூனியர் பசங்களே பிடிக்காது அவங்கள வெறுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கத்த இவனும் பயந்து போய் கீழே வந்துட்டு தப்பிச்சா போதுன்ற சாமின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு திருச்சி ஓடி போடுறான். அண்ட் இதே டைம்ல இந்த ஜூனியர் பசங்களை சுத்தி இந்த சீனியர் பசங்க நின்னுகிட்டு முகத்துல மாஸ்கையும் போட்டுக்கிட்டு இந்த ஜூனியர் பசங்களோட கார்டியன் நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட முகத்தை ரிவீல் பண்ணி காட்டுறாங்க. பட் எல்லாரும் காட்டிட்டாங்க இந்த மொட்டை தலையனுக்கு ஆப்போசிட்ல மட்டும் எந்த கார்டியனும் இல்ல. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த மொட்டை தலையனை கூப்பிட்டு இந்த பாரா நான் சொல்றதை இப்பயாவது நம்பு, 20 வருஷத்துக்கு முன்னாடியே நீ உன்னோட கார்டியனா நினைச்சிட்டு இருக்கிற அந்த ஜின்னுக்கு பத்தி தான் இறந்து போயிட்டான். சோ அதனாலதான் சொல்றேன் அவன் உன்னோட உண்மையான கார்டியன் கிடையாது, உன்னோட உண்மையான கார்டியன் நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப அதை கேட்டு இந்த மொட்டையோ ஓ அப்படியா சரி ஓகே அப்ப நீதான் என்னோட உண்மையான கார்டியன் அப்படிங்கிறதுக்கான அட்டாச்சியா ஒரு சீட் இருக்குல்ல அந்த சீட்டை என் கையில கொடு, அதுக்கப்புறம் நீ கார்டியன் நான் நம்புறேன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ டே இதை பாரு என்கிட்ட சீட்லாம் இல்லடா, அந்த சீட்டை கசக்கி நான் குப்பையில போட்டேன்னு சொன்னா இந்த பையன் ஓ என் பேர் இருக்கிற அந்த சீட்டை கசக்கி நீ குப்பையில போட்டியா, இந்த பாரு ஜின் மேபி இறந்து போயிருக்கலாம், ரொம்ப அமானுஷமானவனா கூட இருக்கலாம், பட் என்னதான் இருந்தாலும் அவன் தான் என்னோட கார்டியன், அவன் மட்டும்தான் என்ன நல்ல விதமா பாத்துக்கிறான், அதனால அந்த ஒரு விஷயத்துல இருந்து இப்போ வரைக்கும் நான் மாறவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அந்த இடத்த விட்டு நடந்து போயிட்டு இருப்பான். அண்ட் அப்படி அவன் படி வழியா நடந்து போயிட்டு இருக்கும்போது வழியில இன்னொரு வித்தியாசமான புத்தகத்தை பாக்குறான். அந்த புத்தகத்துல சன் ரூம் நம்பர் 404க்கு நீ கரெக்டா அந்த டைமுக்கு வந்துரு, ஏன்னா அங்க ஒரு சடங்க பண்ணி அந்த சடங்குல நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜின் பத்தின இதுல ஒரு சின்ன நோட் எழுதி வச்சிருக்கான். சோ அடுத்தவன் அந்த ரூம் நம்பருக்கு தான் போறான் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. அண்ட் இதே டைம்ல நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இந்த மொட்டத்துல நான் எப்படியாவது நம்ப வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக குப்பை தொட்டியில கசக்கி போட்டு அந்த சீட்டை பத்தின கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டான். அண்ட் அப்படி கண்டுபிடிச்சத அந்த மொட்டை பையட்டையும் காட்டலாமேன்னு வந்தா அந்த பையல காணுங்க. அண்ட் நம்ம ஹீரோக்கும் எங்க போயிருப்பான் அப்படிங்கிற விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கிறது போல, அதனால வேக வேகமா அந்த பில்டிங் ஓடி போயிட்டு அங்க இருக்கிற ஒவ்வொரு கதவையா ஓபன் பண்ணி சன் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்க அந்த பைய பத்தினா கரெக்டா அந்த 404வது ரூம் கிட்ட வந்துட்டான். வந்துட்டு டோர் ஓபன் பண்ண அந்த இடம் முழுக்க ரத்தமா இருக்கு. அண்ட் ஒரு கொடூரமான சாத்தான வரைஞ்சு வச்சிருப்பா இல்லையா அந்த சாத்தானோட டிராயிங்கும் அங்கதான் இருக்குது. இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோ பத்தினா அந்த மொட்டை தலையனை காப்பாத்துறதுக்காக ஒவ்வொரு ரூமோட கதவா தட்டிக்கிட்டு இருப்பா இல்லையா, அப்ப திடீர்னு உனக்கு பின்னாடி ஒரு பேய் பத்தினா கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போயிட்டு இருக்கும். அந்த பையன் வேற யாரும் கிடையாது,
ஒரு ஜூனியர் பையன், அதுவும் 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜின் பையன் சீனியர் பையனா இருந்தப்போ ஒரு ஜூனியர் பையனை அடிச்சு கொண்டிருப்பா இல்லையா, அந்த பையனோட பேய் தான் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கு. சோ அந்த பேயை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஹீரோ பின்னாடியே போயிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் திடீர்னு இந்த மொட்டத்தில் எனக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா அந்த கொடூரமான பேய் உட்கார்ந்துருக்கு. அண்ட் அப்படி உட்கார்ந்திருந்த பேய் பொறுமையா மேல எழுந்திருச்சு, என்ன சன் பாக்குறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக தான் அந்த இடத்துக்கு வர சொல்லிருக்கேன், அதனால பயப்படாத, கிட்டவா, இந்த நூலனோட கையில கட்டிக்கோ, அப்பதான் நீ எப்போ என் கூடவே இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இவனும் மெய் மருந்து பொறுமையா கிட்ட போயிட்டு இருப்பான். ஆனா அப்படி போகும்போது அந்த பேய் கிட்ட இவன் ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தானே பேசிட்டு இருப்பான். ஆனா பத்தலுக்கு அந்த பேய் பத்தினா இவன் கிட்ட ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு. அதனால அவனும் ஏன் அப்படி நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து கேள்விகளை கேட்டுட்டு இருக்கேன். பத்தலுக்கு அந்த பேயும் கடுப்பாயிட்டு, இதை பாரு, இது மாதிரி தொடர்ந்து என்கிட்ட கேள்வி கேட்டுட்டே இருந்தா உன்னை நான் தண்டிக்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா அந்த பையனை பயமுறுத்துது. அதுக்கப்புறம் அவன் அப்படியே கிட்ட கூட்டிட்டு வந்துட்டு, இனிமே நீ எனக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி அவனை குழப்பலாமேன்னு பார்க்கும்போது கரெக்டா நம்ம ஹீரோ உள்ள வந்துடுறான். ஆனா அப்படி வந்து அந்த பேய் பத்தினா அந்த மொட்டையை ஒரு பொம்மை மாதிரி பயன்படுத்தி அப்படியே நம்ம ஹீரோவோட கழுத்து நினைச்சு அவனை குழப்ப ட்ரை பண்ணுது. அப்ப நம்ம ஹீரோவோட கையில ஒரு பென்சில் இருக்கும், அந்த பென்சில் வச்சு அவனை குத்தணும்னு நினைச்சா குத்திருக்கலாம். பட் அந்த மொட்டையை காயப்படுத்த நடக்கல, ஃப்ரெண்டா தான் பாக்குறான். அதனால அவனை கஷ்டப்பட்டு கீழே தள்ளிட்டு அவனோட கையில அந்த சிகப்பு கலர் கயிறு கட்டி இருக்கு இல்லையா, அந்த கயிறு பக்கத்துல உள்ள அந்த நெருப்புல காட்டுறான். அப்படி காட்டுறதவே அந்த நெருப்போட சேர்ந்து பேயும் பாத்தீங்கன்னா மொத்தமா தக தக தகன்னு பத்துக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். பட் முழுசா எரியறதுக்கு முன்னாடியே அது பாதையை அணைஞ்சு போயிடுது. ஏன்னு பாத்தீங்கன்னா இன்னும் இந்த மொட்டையனோட கையில அந்த பாதை கயிறு இருக்கு. சோ அந்த கயிறு இருக்கிறதுனால மறுபடியும் இந்த பேய் பத்தினா அந்த மொட்டையை கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹீரோவோட கழுத்து நெரிச்சு அவனை கொலை பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப ஹீரோவும் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கயிறு தான் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு அந்த கயிறு தனியா பிச்சை எடுக்கிறான். அப்படி பிச்சை எடுத்ததுமே அந்த குடர்மான பேயும் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்த விட்டு தூசி மாதிரி அழிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. இந்த மொட்டை பையனும் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா எப்படியும் அந்த பேய் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் தூக்கி போட்ட அந்த சீட்டை எடுத்து மறுபடியும் அந்த பாய்கிட்ட திருப்பி கொடுத்து, நல்லா பாத்துக்கப்பா, நான் தான் உன்னோட கார்டியன், இப்போவாது நம்புறியான்னு கேட்கவும் நம்ம சன்னும் சரி சரி நம்புறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு அந்த பில்டிங் விட்டு வெளியில வருவாங்க. அப்படி வரப்ப திடீர்னு இந்த மொட்டத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்னுட்டு ஒரு வித்தியாசமான பாட்டை பாடிட்டு இருப்பான். அப்படி பாடும்போது அங்க ஒரு ட்விஸ்டே ரிவீல் ஆகுது. அது என்னன்னா அந்த பேய் இன்னும் மொத்தமா அழிஞ்சு போகல, அது இன்னும் இவனோட உடம்புக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சு இந்த 2வது கதையை முடிக்கிறாங்க. இந்த கதையோட பேரு கார்டியன். இப்ப 3வது கதை. இந்த கதையில ஒரு பெரிய ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா நைட் ஹாலோவின் பார்ட்டி ஒண்ணு போயிட்டு இருக்கு. அந்த பார்ட்டில அந்த ஸ்கூல்ல படிக்கிற அந்த சீனியர் பசங்கள ஒரு பையன் பாத்தீங்கன்னா மம்மியோட காஸ்டியூமை போட்டுக்கிட்டு லைவ்ல இது மாதிரி, தப்பாருங்கடா ஜூனியர் பசங்களா, இன்னைக்கு உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பயங்கரமான போட்டி நடக்க போகுது, அந்த போட்டியில அதிகமான மாலைகளை யார் வாங்குறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க, அப்படி நீங்க ஜெயிச்சீங்கன்னா ஓகே, ஒருவேளை அந்த போட்டியில நாங்க ஜெயிச்சோம்னா அடுத்து இங்க படிக்க போற 4 வருஷம் நீங்க செத்தீங்க, உங்களை பாடாப்படுத்தி உண்டு இல்ல நாங்க ஆக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த சீனியர் பையன் பேசிட்டு இருக்கிறான். அப்போ பேசுறத போன்ல இன்னொரு பையன் பார்த்துட்டு இருக்கா இல்லையா, இந்த பையன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இப்ப அதை பார்த்து பயந்தவன் கடையில ஏதோ ஒரு மாலையை வாங்கிட்டு இவன் அந்த போட்டி நடக்கிற இடத்துக்கு வந்துட்டு இருப்பான். இப்ப இதே டைம்ல மின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு ஏதோ ஒரு பேய் வேஷத்தை போட்டுக்கிட்டு கையில ஏதோ ஒரு பொம்மை குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த பேய் பாட்டை பாடிக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த பாட்டை பாடி முடிச்சுட்டு அவனோட ஃப்ரெண்டு வான்னு சொல்லிட்டு ஒருத்தன் அவங்ககிட்ட என்னடா பாட்டு எப்படி இருக்குன்னு கேட்டா, அந்த பையன் வேம்பர் வேஷம் போட்டுப்பான் போல, இவ பாடின அந்த பாட்டை கேட்கவே இல்லை. பட் கேட்கலனா கூட அந்த பாட்டு சூப்பரா இருக்குதுன்னு ஏதோ ஒரு பாட்டை சொல்றான். பட் நான் அந்த பாட்டை பாடலையே, நான் வேற பாட்டு தான் பாடினேன்னு சொல்லிட்டு அந்த பையனை திட்டான். இந்த பையன் ஏதோ சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்ப பாருங்க, திடீர்னு இந்த மென்னோட கண்ணுக்கு ஒரு கொடூரமான பேய் பத்தின தெரியுது. அந்த பேய் வேற இவளே பார்த்துட்டு இருக்குது. அப்ப அந்த விஷயத்தை அப்படியே இந்த பக்கத்து சொன்னா இவனும் திரும்பி பார்த்தா அந்த பேய் நிக்கும். அதை பார்த்ததுமே பொக்குன்னு வாயில ஒரு குத்து குத்துனா அப்படி குத்துறதுக்கு அப்புறமா தாங்க தெரிய வருது அது பேய் இல்ல, உங்களோட ஃப்ரெண்டு ஜினா. பவுனும் எந்திரிச்சிட்டு, டே அறிவு கிட்டவன, என்ன எதுக்குடா மூஞ்சில குத்துறேன்னு கேட்டா, ஏவா மேக்கப் இல்லாமலே அவன் மூஞ்சி பாக்குறதுக்கு பேய் மாதிரி இருக்கும், இப்ப பேய் மாதிரி மேக்கப் வர போட்டிருக்கல, அதான் பயந்து போய் குத்துட்டேன்னு சொல்றான். அப்ப அந்த மென்னு இந்த பொண்ணு கிட்ட, ஏண்டி நீ இன்னும் மேடைக்கு போலியா, ஆமா அந்த மாலை உனக்கு யாரு கொடுத்ததுன்னு கேட்டா, யாருன்னு தெரியல, அந்த பக்கம் போனே கொடுத்தாங்க, ஆமா உங்களோட மாலைகள்லாம் எங்க போச்சுன்னு கேட்டா, இவங்களுக்கு அப்பதான் உங்க மாலை வாங்கணும் அப்படிங்கிற விஷயமே ஞாபகத்துக்கு வருது. அதே டைம்ல இந்த இடத்துல இருந்த எல்லா மாலைகளும் பாத்தீங்கன்னா வித்து போச்சு, சால்ட் அவுட் ஆயிடுச்சு. அதனால இந்த மின் பொண்ணு இதுக்கப்புறம் எங்க போய் நம்ம இந்த மாலையை தேட போறோம்னு கேட்டா, கூட இருக்கிற இந்த வேம்பர் பையன், பயப்படாத, நான் எப்பாடாவது பட்டுன்னு இந்த மேடையில ஏறதுக்கு முன்னாடியே அந்த மாலை நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இவன் அந்த மாலை வாங்குறதுக்காக ஒரு பக்கம் போயிடுவான். அப்படி போன அதே டைம்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற அந்த சீனியர் பையன்களா ஒம்பிழுத்துட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு சோப்பு தண்ணியை குடிக்க சொல்லுவாங்க. பட் அவன் இல்ல என்னால முடியாதுன்னு சொன்னா, அவன் முடியாதா, அவன் அந்த போட்டி மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் சீனியர்ஸ்னா யாருன்னு நான் உனக்கு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ புடிச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. இப்ப இதே டைம்ல இந்த மின் பொண்ணும் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டே இருக்கா. இன்னும் இந்த மாலையை வாங்க போன பையல ஆளையே காணோம். அதனால போனை போட்டு உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்க, நீ இந்த மாலையை வாங்கினியா இல்லையான்னு கேட்டா, இந்த பையன் இன்னும் இல்லடி, அந்த மாலையை தான் நான் தேடிட்டு இருக்கேன், ஆனா சீக்கிரமே நான் வாங்கிட்டு வந்துடும் சொன்னா, கிழிச்ச மவனை அடுத்து நான் மேடையில ஏறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாலை வரல, உன்னை அச்சுக்குன்னு ஓமான இந்த மாலை போட வேண்டியதா இருக்கும் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இவ போனை கட் பண்ணிடுறான். ஆனா இவ இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்க, அவளோட ஃப்ரெண்ட பாருங்க, அசால்ட்டா ஒரு நூடுல்ஸ் வாங்கி அதை ஜாலியா தின்னுட்டு வந்துட்டு இருப்பேன். அப்ப திடீர்னு
திடீர்னு அவனுக்கு ஆப்போசிட்ல ஒரு கொடூரமான பேய் நிக்குது. அந்த பேய் ஒரு பக்கமா கையை காட்டி நிக்க, யோ யார் நீ எங்கயா கை காட்டுன்னு சொல்லிட்டு இவனு அந்த கையை ஃபாலோ பண்ணிட்டே போனா அங்க காட்டுக்குள்ள சின்னதா ஒரு கோயில் மாதிரி இருக்கு. அந்த கோயில் மேல ஒரு மாலை இருக்கு. சோ அதை பார்த்தவன் சரி நம்ம மின் வேற சும்மா மாலையை வாங்கிட்டோம் சொல்லிட்டு இருக்கா. சோ அதனால இதுக்கு மேல நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த கோயில் மேல இருக்கிற மாலை எடுத்துட்டு போயிட்டு மின் கிட்ட காசு கொடுத்து இதை வாங்கிட்டு வந்தா தான் சொல்லிக்கலாம். அவளை ஏமாத்தலன்னு சொல்லிட்டு இவன் அந்த மாலை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்றான். அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பயங்கரமா காத்தடிக்குது. இவனால அந்த மாலையவே எடுக்க முடியல. பட் கஷ்டப்பட்டு எப்படி அந்த மாலை எடுத்துட்டு இவன் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அந்த மின் பொண்ணு பாத்தீங்கன்னா மேடல் ஏறி பாட்டு பாடிட்டு இருப்பா. அந்த அப்படி பாட்டை பாடிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த ஃப்ரெண்டுக்காரன் வந்துடுறான். இந்த பொண்ணோட கழுத்துல மாலையை போட்டு விட்டுருவான். ஆனா அப்படி போட்டு விட்டதுமே பாத்தீங்கன்னா பாட்டு பாடிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணோட கண்ணுக்கு இப்ப கொடூரமான பேய்கள் தெரிய ஆரம்பிக்குது. அப்ப அதுல ஒரு பேய் டக்குனு அவளோட கழுத்தை பிடிச்சு இந்த பக்கம் சைடுல தள்ளி விடுறது. அப்படி தள்ளி விட்ட அதே டைம்ல மேல இருந்து ஒரு லைட்டும் பாத்தீங்கன்னா உடஞ்சு கீழே விழுது. அப்ப அதை பார்த்துட்டு இந்த ஃப்ரெண்டுக்காரனும் பொண்ணு தூக்கிட்டு என்னடியாச்சு எப்படி கீழே விழுந்தன்னு கேட்டா அவ தெரியலன்னு பேசுறா. ஆனா அவ பேசும்போது அவளோட குரல் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு குழந்தையோட குரல் மாதிரி காமெடியா மாறி போயிடுச்சு. அதனால ஷாக்குள்ள அடே என் குரலுக்கு என்னடா ஆச்சுன்னு கேட்டா திடீர்னு அவளோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சிச்சு இல்லையா ஒரு கிளவியோட பேய். அந்த பேயும் அந்த பேயோட புருஷனும் பாத்தீங்கன்னா கையில இந்த மாலையோட நிக்கும். அப்ப அதை பார்த்துட்டு இவ்வளவு அட படுவாய் பயலே அந்த மாலையை எங்க எடுத்துட்டு வந்தான்னு கேட்டா இவன் தெரியல, ஏதோ ஒரு கோயில் மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்பதான் தெரிய வருது அது ஒரு தாத்தா பாட்டியோட சமாதி நினைக்கிறேன். அந்த சமாதியில இருக்கிற மாலை எடுத்துட்டு வந்ததுனாலதான் அந்த தாத்தா பாட்டி இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினும் என்னடா கோயிலுங்கிற சமாதிங்கிற என்ன கருமத்தரா பார்த்த, கொஞ்சமாவது அறிவு இருக்கிறவன் அங்க இருக்கிற மாலை எடுத்துட்டு வருவானா? சரி வந்து தொலை, போய் மறுபடியும் நம்ம அந்த கோயில் இருக்கிற இடத்த பார்க்கலாம். அப்பதான் என்னோட குரல் சரியாகிறதுக்கான வழியை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் தட்ட விட்டு கிளம்புறா. அப்பதான் அந்த சீனியர் பையன் அந்த கோயில் இருக்கு இல்லையா, அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஃப்ரெண்டுக்காரன் பாத்திருப்பானே அந்த கோயிலோட கதையை பத்தி அமானுஷ கதையை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அது ஆக்சுவலா பத்தினா கோயில் கிடையாதான், கோயில் மாறு இருக்குமா. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு கொடூரமான கதை இருக்காம். அந்த கதையின் படி இந்த கோயிலை யார் பாக்குறாங்களோ அதுக்கப்புறம் அந்த கோயிலை பார்த்த இடத்துக்கு திரும்பி போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த கோயில் இருக்காதான். அது யார் கண்ணுக்கும் தெரியாம மறைஞ்சு போயிடுவான். ஆனா அப்படி மறைஞ்சு போறது மட்டும் இல்லாம அந்த கோயிலை தொந்தரவு பண்ணவங்களையும் அந்த கோயிலை பார்த்தவங்களையும் அது கொல்லாம விடாதுன்னு சொல்றான். அவள் தான் இந்த விஷயத்த கேட்டதுமே இந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, வேக வேகமா அந்த இடத்துக்கு போயிட்டு பாக்குறாங்க. அப்படி பார்த்தா அந்த சீனியர் பையன் சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா இப்ப அந்த இடத்துல அந்த கோயிலை காணோம். அதனால இந்த மென் பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால பதட்டத்துல தப்பு செஞ்சா மன்னிப்பு கேட்கறதுக்குன்னு ஒரு பாட்டு இருக்கு போல. அந்த பாட்டை நெட்ல சர்ச் பண்ணி காணாம போன அந்த கோயில உள்ள அந்த பேய்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கிறா. பட் இப்படி மன்னிப்பு கேட்டுமே கூட அவளோட குரல் பாத்தீங்கன்னா இன்னும் சரியாகல, கோழியோட வாய்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. அப்ப இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு புரியாம அவங்க முழிச்சிட்டு இருக்க. அப்பதான் அவங்க தூரத்துல நம்ம ஹீரோ உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறாங்க. அதனால அந்த பையல இழுத்துட்டு வந்துட்டு டே உனக்கு இந்த இடத்துல ஏதாவது தெரியுதான்னு கேட்டா இவன் ஆமா எனக்கு தெரியுதுங்கிறான். சரி என்ன தெரியுதுன்னு கேட்டா நீ நின்னுட்டு இருக்கிற அதான் தெரியுதுங்கிறான். அப்ப ஃப்ரெண்டுக்காரனும் ஐயோ இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியலையே, சரி என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த பையன் கிட்ட அதை பார்த்தம்பி உன்னை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த சீனியர் பசங்க எல்லாம் கொடுமைப்படுத்துறத நான் பார்த்தேன். அந்த கொடுமையை நீ இன்னும் எவ்வளவு நாளைக்கு அனுபவிக்கிறதா இருக்க, அதுல இருந்து தப்பிக்க வேண்டாமா? சோ அதுக்காக நம்மளோட ஜூனியர்ஸ்க்கும் அந்த சீனியர்ஸ்க்கும் இன்னொரு போட்டி வச்சிருக்காங்க. அந்த போட்டி என்னன்னா இந்த ஸ்கூலோட வளாகத்துக்குள்ளயும் ஸ்கூலோட பில்டிங்குள்ளயும் ஒரு மர கோவில் ஒண்ணு இருக்கு. அந்த கோவிலை எந்த டீம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்குதோ அவங்க தான் இந்த போட்டியில ஜெயிச்சதா சொல்லுவாங்க. ஒருவேளை இந்த போட்டியில நம்ம ஜெயிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த சீனியருக்கு அடங்கி நம்ம போக வேண்டிய அவசியமே இல்ல, அந்த சீனியர்ஸை நம்ம அடக்கலாம். சோ அதனால உனக்கு இந்த கேமை விளையாட விருப்பம் இருந்துச்சுன்னா தாராளமா எங்க கூட வந்து விளையாடலாம்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அந்த சீனியர்ஸ் கிட்ட ரொம்ப கொடுமையை தான் அனுபவிக்கிறா இல்லையா, அதனால அந்த கொடுமையில இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க கூடவே சேர்ந்து இந்த பில்டிங்குள்ள இந்த கோயிலை தேடிட்டு இருப்பாங்க. அப்படி தேடுறதுக்காக ஒரு லிப்ட்ல ஏறிட்டு 2ஆம் நம்பர் ஃப்ளோர் அனுப்புனா நம்ம ஹீரோ லிப்ட க்ளோஸ் பண்ண விட மாட்டேங்கிறான். ஏன்டான்னு கேட்டா அட இருப்பா என்ன அவசரம், அங்க பாரு மேக்கப்ப போட்டுட்டு ஒரு 3 பொண்ணுங்க லிப்ட்ல ஏறதுக்காக வந்துட்டு இருக்காங்க, அவங்களும் ஏறட்டும் அதுக்கப்புறமா நம்ம மேல போலான்னு சொல்றான். அப்பத பார்த்துட்டு ஃப்ரெண்டுக்காரனும் எது பொண்ணுங்களா 3 பொண்ணுங்களா எங்கடா இருக்கிறாங்க, எங்க கணக்கு யாரும் தெரியலன்னு கேட்டா என் கணக்கு தெரியுறாங்களே நம்ம லிப்ட் கிட்ட வந்துட்டு இருக்காங்களேன்னு சொல்றான். அப்பத கேட்ட ஃப்ரெண்டுக்காரனுக்கும் அந்த பொண்ணுக்கும் நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு வர்றது பேய் தானே, அதனால அவங்கள அந்த பேய் இந்த லிப்டுக்குள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு கையாறா லிப்ட க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப போராடுறாங்க. கடைசி அந்த லிப்டையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சரி க்ளோஸ் பண்ணியாச்சு, அந்த பேய்கள்ட்ட இருந்து தப்பிச்சாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷத்துல இருக்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பேய்கள் கிட்ட நீங்க எந்த ஃப்ளோருக்கு போகணும்னு கேக்குறான். அப்பதான் தெரிய வருது அந்த லிப்டுக்குள்ள ஆல்ரெடி இந்த பேய்கள் எல்லாம் வந்துடுச்சு. அப்ப ஹீரோ கேட்ட கேள்விக்கு அந்த பேய்கள் பதில் சொல்லாம இருக்கவும் ஏன் பதில் சொல்ல மாட்டீங்க ஒழுங்கா சொல்லுங்கன்னு சொன்னா ஃப்ரெண்டுக்காரன் டே ஏன்டா கத்துற, அந்த பேய் கிட்ட பாசமா கேள்றா சொல்லுன்னு சொன்னா மொத்த பேயும் இப்ப அந்த ஃப்ரெண்டுக்காரனை பாத்துட்டு இருக்கோம். அப்ப ஹீரோவும் டே எல்லா பேய்களும் உன்ன தாண்டா பாக்குதுன்னு சொன்னா சரிடா பாத்துட்டு போட்டுடா ஒவ்வொன்னுத்துக்கும் விளக்க சொல்லிட்டு இருப்பியா பேசாம வாடான்னு சொன்னா ஹீரோ அந்த பேயோட தலையில இருக்கிற இந்த பூவை பார்த்துட்டு இந்த பூ லைட்டா சாஞ்சிருக்குதுக்குறான். அப்ப மொத்த பேயும் அப்படியே ஹீரோ பக்கமா திரும்ப ஃப்ரெண்டுக்காரன் டே உன்னோட வேலை என்ன, அந்த வேலையை மட்டும் பாடுறா இதுக்குடா அந்த பேயை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறான். அதுக்கப்புறம் லிப்டும் பாத்தீங்கன்னா மேல வந்துட்டு வந்ததுமே அந்த ஃப்ரெண்டுக்காரன் பாத்தீங்கன்னா ஆள விடுறா சாமின்னு சொல்லிட்டு வெளியில ஓடி போயிருவான். அப்ப ஹீரோவும் உனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு லிப்ட விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா இந்த மின் பொண்ணும் வெளியில வரலாமேன்னு பார்த்தா அந்த பேய் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட முடியை பிடிச்சிக்குது. சரி அந்த பொண்ணை இப்ப காப்பாத்தலாமேன்னு பார்த்தா இந்த பக்கம் அந்த
அந்த ஃப்ரெண்டுக்காரனோட கால ஒரு பேய் இழுத்துட்டு இருக்கு. இப்ப இந்த ஃப்ரெண்டுக்காரனை காப்பாத்துறதா இல்ல இந்த பொண்ணை காப்பாத்துறதா அப்படிங்கிற விஷயம் புரியாம நம்ம ஹீரோ முடிச்சிட்டு இருப்பான். அப்ப ஃப்ரெண்டுக்காரன் என்னடா பாத்துட்டு இருக்க, என்னை அப்புறமா கூட காப்பாத்தி தொலை, ஃபர்ஸ்ட் அவளை காப்பாத்துறா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இவனு வேகமா ஓடி போயிட்டு அந்த பொண்ணை இந்த பக்கம் இழுத்துருவான். அப்படி இழுத்ததும் அந்த பேயோட கையில பத்தினா அந்த முடி மாட்டிக்கும். இவ பத்தினா இந்த பக்கம் வந்துருவா. அப்படி வந்ததுக்கு அப்புறமா என்னடா சாதாரணமா இருக்க, இந்த வான காணோம், அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும், வாயன் கூடன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு ஃபிளரா அந்த ஃப்ரெண்டுக்காரனை தேடிட்டு இருப்பாங்க. அப்போ ரூமுக்குள்ள போறப்போ ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா அந்த தாத்தா பாட்டியோட பேய் நிக்கும். அதை ஹீரோவால மட்டும்தான் பார்க்க முடியுது, ஹீரோனால பார்க்க முடியல. அதனால அவங்க அங்க நிக்கிறாங்களே அவங்க கிட்ட உன் ஃப்ரெண்ட பத்தி கேட்டு பாப்போம்னு கேட்டா இவ யாருகிட்ட அந்த இடத்துல யாருமே இல்லங்கிறா. ஆனா ஹீரோ என்ன போய் சொல்றியா, என் கண்ணு முன்னாடியே நிக்கிறாங்க ரெண்டு பேரு, உன் கணக்கு தெரியல, சே நீயும் அந்த சீனியர்ஸ் மாதிரி தான், என்ன ஏமாத்துற, என்ன கலாய்க்கிற, இனிமே அவன் கூட நான் ஃப்ரெண்டு கிடையாது போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பத்தினா கோச்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். அண்ட் அவன் போனதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு பத்தினா டேய் வானு எங்கடா போய் தொலைச்ச, இவனும் போயிட்டான்டா, இப்ப தனியா நான் உன்னை எப்படா கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கேன். அந்த பேய் பத்தினா இவளுக்கு பக்கத்துல தான் நிக்கும். பட் அதை கண்டுக்காம அவன் நைஸா அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி இந்த பக்கம் ஓடி வந்துருவா. இப்ப இதே டைம்ல நம்ம ஹீரோ பத்தினா மறுபடியும் அந்த லிஃப்ட்ல வந்து ஏறுவான். அப்ப ஆப்போசிட்ல ஒரு பேய் பத்தினா ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு ஒரு பக்கம் கையை காமிச்சு இந்த பக்கம் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அப்ப அதை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஹீரோ பின்னாடியே போனா அங்கதான் அந்த கோயில் இருக்குது. அப்ப அந்த கோயில்ல குட்டி குட்டி வித்தியாசமான சிலைகள் இருக்கும். அந்த சிலையை நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கும்போது அதுல ஒரு சிலையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு கலர் புகை வருது. அதுல இருந்து மட்டும் இல்ல அந்த கோயில இருந்து ஒரு பயங்கரமான சாத்தான் வெளியில வந்துட்டு அப்படியே நம்ம ஹீரோவை அடிச்சு தூக்கிட்டு அந்த கோயில் பத்தினா அந்த இடத்த விட்டு டக்குன்னு மறைச்சு போயிடுது. இதே டைம்ல இந்த மென் பொண்ணு பத்தினா கஷ்டப்பட்டு பாத்ரூம்ல இருக்கிற இந்த ஃப்ரெண்டுக்காரனை கண்டுபிடிச்சிட்டா, காப்பாத்திட்டா. சரி காப்பாத்தி அவனை எடுத்து கூட்டிட்டு போலான்னு பார்த்தா அவன் எங்கடி போறது, இந்த இடத்துல பேய் இருக்குது, அந்த பேய் நம்மள விடாதன்னு அவன் சொல்றான். அப்படி சொன்னதுமே குறுக்க ஒரு குப்பை தொட்டி வருது, பக்கத்துல இருந்த டோர் புடுங்கிட்டு போகுது. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ பத்தினா உள்ள வந்து அவங்க ரெண்டு பேத்தையும் காப்பாத்திட்டு ஆப்போசிட்ல இந்த கோயில் இருக்கத பாக்குறான். அப்படி கோயிலை பார்த்ததுமே மறுபடியும் இந்த பொண்ணு பத்தினா அந்த மன்னிப்புக்கான பாட்டை பாட ஆரம்பிக்கிறா. ஆனா அப்படி பாடினதுமே மேல இருக்கிற பல்பை வெடிக்க மறுபடியும் இந்த கோயில் பத்தினா இந்த இடத்த விட்டு மறைச்சு போயிடுது. சரி கோயில் மறைச்சு போயிடுச்சு, இந்த இடத்த விட்டாவது நம்ம வெளியில போயிடலாம்னு பார்த்தா நம்ம ஹீரோ இல்ல அது நம்மளால முடியாதுன்னு சொல்றான். ஏன்னு கேட்டா இங்க இருக்கிற எல்லா இடத்துலயுமே பேய்கள் மட்டும் தான் நிக்குது, நம்மள ரவுண்டு கட்டிடுச்சு, அதனால நம்மளால வெளியில போக முடியாதுன்னு சொல்றான். அப்படி சொன்னதுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. அந்த கோயில்ல கீழே உள்ள பகுதியில மட்டும்தான் இந்த பேய்களோட அந்த சிலைகள் எல்லாமே இருக்கும். அதாவது இந்த தாத்தா பாட்டியோட சிலை, இந்த டான்ஸ் ஆடுற பொண்ணுங்களோட சிலை எல்லாம் இருக்கும். சோ அதை வச்சு பார்க்கும்போது இவங்க எல்லாருமே அந்த சாத்தான் கிட்ட மாட்டிட்டு இருக்காங்க, தப்பிக்க போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அதை இங்க உள்ளவங்கள்ட்டையும் சொல்றான். அப்ப ஃப்ரெண்டுக்காரன பாருங்க, ஏண்டா அந்த பேய்களுக்கு தானே ஹெல்ப் தேவை, அப்ப அது சாஃப்டா வந்து கேட்காதா, இது மாதிரி குரலை மாத்தி விடுறது, சேர தூக்கி அடிக்கிறது, கதவை பிடிக்க அடிக்கிறதுன்னு இப்படிதான் நம்மள பயமுறுத்துமா, அதுங்களுக்கு அறிவே கிடையாதான்னு கேட்டா அங்குள்ள பேய் ஒண்ணு சப்பு சப்புன்னு இந்த ஃப்ரெண்டுக்காரன அப்பி விட்டுருது. அப்ப ஹீரோவும் கொஞ்ச நேரத்துக்கு வாயை வச்சு விட்டு சும்மா இருக்கியா, நம்ம அந்த பேய்களுக்கு உதவி பண்ணலாம், நம்மள இந்த இடத்த விட்டு அது போக விடாது, அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்குன்னு சொல்லிட்டு இவனை இந்த பேய்கள் கிட்ட அந்த கோயில் எங்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை எனக்கு காட்டுறீங்களா, அப்பதான் எனக்கு உங்களால உதவி பண்ண முடியும்னு சொல்லவும் டக்குன்னு ஒரு பேய் பத்தினா இந்த ஃப்ரெண்டுக்காரனோட காலை பிடிச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். அப்ப அதை பார்த்துட்டு ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட இந்த பாரு நீ அவனை ஃபாலோ பண்ணிட்டு போ, நான் இதே டைம்ல ஃபர்ஸ்ட் நீ அந்த கோயில் ஒரு இடத்துல பாத்துருப்பல, அந்த இடத்துக்கு போறேன், எப்படியாவது அந்த கோயில்ல இருக்கிற எல்லா ஆத்மாக்களையும் விடுவிக்கிறேன்னு சொல்றான். அப்படி சொல்லிட்டு வேக வேகமா அந்த பில்டிங் விட்டு வெளில வரான். வந்துட்டு அந்த கோயிலை பிடிக்கலாமே பார்த்தா அதுக்குள்ளே அந்த கோயில் மறைஞ்சு போயிடுது. அதனால மறுபடியும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துக்கு திரும்பி வரான். வந்தா மறைஞ்சு போன அந்த கோயில் பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல தான் இருக்கு. அப்ப அந்த கோயிலை பார்த்த ஹீரோவும் கையில இருக்கிற அந்த மாலை எடுத்து அப்படியே அந்த கோயில் மேல போட்டலாமேன்னு பார்த்தா அதுக்குள்ள இருக்கிற தீய சக்தி பத்தினா நம்ம ஹீரோ அடிச்சு தூக்கிடுது. அண்ட் போதா குறைக்க அங்க இருக்கிற வீடியோ ஆன் ஆகுது. அப்ப அதை பார்த்துட்டு ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ ஆஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்னா அங்க இருக்கிற ஒரு எலும்பு கூட பத்தினா பறந்து வந்து அப்படியே ஹீரோனோட தலையில அடிச்சு அவ அதே இடத்துல மட்டையாயிருவா. அப்ப அதை பார்த்துட்டு ஃப்ரெண்டுக்கு ஒன்னும் என்னடா வேடிக்கை பாக்குற, அந்த கோயில் மறைய போகுது, சீக்கிரம் அந்த மாலை தூக்கி போடுன்னு சொல்லவும் இவனும் தூக்கி போடுறான். ஆனா அவன் தூக்கி போறதுக்கும் கரெக்டா அந்த கோயில் மறையறதுக்கும் பத்தினா நேரம் சரியா இருக்கும். அதனால மறைய இருந்த அந்த கோயில் பத்தினா இப்ப மறுபடியும் வெளியில தெரியுது. அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறமா உள்ள அந்த தீய சக்தியோட சிலை இருக்கு இல்லையா, அந்த சிலையை வெளியில எடுக்கிறவன் அப்படி எடுத்துட்டு இந்த சிலையோட பேரு கேமரா, இது கொடூரமான சாத்தானா, இந்த சாத்தான் தான் மத்த ஆத்மாக்களை சிறுபடிச்சு வச்சிருக்கதா சொல்றான். அப்ப ஃப்ரெண்டுக்கு சரி இந்த சாத்தானை எப்படி நம்ம அழிக்கிறதுன்னு கேட்டா இதை நம்மளால அழிக்க முடியாது, ஆனா இன்னொருத்தரால முடியும்னு சொல்லிட்டு உள்ள இந்த கோயில்ல இந்த தாத்தா பாட்டியோட சிலையும் மத்த சிலைகளும் இருக்கும் இல்லையா, அந்த சிலைகள்ல இந்த தாத்தா பாட்டியோட சிலையை மட்டும் எடுத்து அந்த கோயிலோட கருவறையில வைக்கிறான். அப்படி வச்சதுமே திடீர்னு திரும்பி பார்த்தா பின்னாடி எல்லா பைகளும் நிக்குது. அண்ட் அதே டைம்ல இந்த கோயில இருந்து கொடூரமான சாத்தான் வெளியில வந்துட்டு இவங்களை அட்டாக் பண்ண பாக்க பதிலுக்கு இங்க இருக்கிற இந்த தாத்தா பாட்டியும் மத்த பேய்களும் ஒன்னா சேர்ந்து அந்த சாத்தானே அழிச்சு எரிஞ்சிருது. ஏன்னா இப்ப இந்த கோயிலோட கருவறையில இந்த பேய்கள் இருக்கிறதுனால அந்த சாத்தானை தாண்டி இவங்களுக்கு தான் சக்தி ஜாஸ்தி ஆயிருக்கு. சோ கடைசியில நம்ம ஹீரோவாலையும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸாலையும் மட்டும் தான் இவங்க எல்லாருமே விடுதலை இருக்காங்க இல்லையா, அதனால உங்களுக்கு நன்றியை சொல்லிட்டு அங்க உள்ள மொத்த பேய்களும் பத்தினா அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுது, அந்த கோயிலும் மறைஞ்சு போயிடுது. அதே மாதிரி இந்த மென்பொண்ணோட வாய்ஸ் கோழியோட வாய்ஸ் மாறிச்சு இல்லையா, அந்த வாய்ஸ் இப்ப சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்குள்ள இருந்து அந்த கொடூரமான சாத்தானோட சிலை இருக்குமே, அந்த சிலையை அடுத்த நாள் அதுக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செஞ்சு ஆத்துல நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் விடுவாங்க. அப்படி விட்டதுக்கு அப்புறமா அது ஆத்தோட மறுபக்கத்துக்கு போக ஆத்தா ஒரு குட்டி பையன் கையில எடுத்துட்டு அம்மா அந்த சிலை பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்குமா, இதை நானே வச்சுக்கிட்டுமான்னு கேட்டா அம்மா இல்லடா இதெல்லாம் நம்ம எடுக்க கூடாது, முதல்ல வா வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு அந்த சிலைய பக்கத்துல உள்ள ஒரு கோயில்ல வைக்கிறாங்க. அங்க பாருங்க ட்விஸ்ட், அந்த கோயில் வேற எதுவும் கிடையாது, இவ்வளவு நேரமா கஷ்டப்பட்டு அந்த கோயில இருக்கிற ஆத்மாக்களை விடு வச்ச அதே கோயில தான் இந்த அம்மா அந்த சிலையை வச்சுட்டு போயிருக்கு
அப்படிங்கிற மாதிரி காமிச்சு இந்த 3வது கதையை முடிக்கிறாங்க. சோ சொல்லுங்க, இந்த 3 கதைகள்ல உங்களோட ஃபேவரட்டான கதை என்ன அப்படிங்கறத என்கிட்ட சொல்லுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் கதையும் லாஸ்ட் கதையும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த 3வது கதையோட பேர் பத்தினா ஹாலோவின். எப்ப சொல்றேன் பாத்தீங்களா? அண்ட் படம் முடிஞ்சுங்க. கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.